மும்பை என்னன்னா ஹோம் கிரவுண்டில் மட்டும்தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி என்னன்னா ஹோம் கிரவுண்டில் மட்டும்தான் ஒரு மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு மும்பையில் நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த மேட்ச்சு ஆர்சிபிக்கு முக்கியமோ இல்லையோ, மும்பைக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் இந்த சீசன்லேயே வின் பண்ணியிருக்காங்க. மும்பை ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு மேட்ச்சில் பும்ரா விளையாட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேற்றுந்தே நியூஸ் வந்துட்டுருக்குங்க. உண்மையிலே பும்ரா மட்டும் மும்பை டீமில் இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மும்பையோட பவுலிங்கை அசைக்கவே முடியாதுங்க. ஆல்ரெடி ட்ரெண்ட் போல்ட்டு, ஹர்திக் பாண்டியா, தீபக் சாகர்னு சொல்லிட்டு மும்பையோட ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டே பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இதில் பும்ராவும் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா மும்பை டீமை அசைக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு மும்பையோட பவுலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து மாறிடும். ஆனால் பவுலிங் ஸ்ட்ராங்காகி என்னங்க பிரயோஜனம்? மும்பை கிட்ட பவுலிங்லையா பிரச்சனை இருக்குது? பேட்டிங்கில் தானே பிரச்சனை இருக்குது. ஏன்னா போன மேட்ச்சு மும்பை தோற்க வேண்டிய மேட்ச்சே இல்லை. நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம். சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனவுடனே அங்கேயே மேட்ச் வந்து போச்சு. திலக் வர்மா ஸ்லோவாக விளாண்டனால தான் போன மேட்ச் தோக்குற மாதிரி வந்து ஆகிப்போச்சு. அதனால் இந்த மேட்ச்சில் மும்பை வந்து கொஞ்சம் பேட்டிங்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்க. கொஞ்சமாவது அதிரடியாக வந்து விளாடணும். ஏறக்குறைய சிஎஸ்கே டீமில் என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை தான் மும்பை டீம்லேயே வந்திருக்கு. அதனால் மும்பையை பொறுத்த வரைக்கும் அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தான் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும். ஆனால் மும்பையை சொல்ல முடியாதுங்க. இவங்க மாசான பவுலிங்கை வச்சே இவங்க இந்த மேட்ச்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன கேகேஆர் விசஸ் மும்பை மேட்ச்சில் இதே ஹோம் கிரவுண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா, மும்பை வந்து கேகேஆர் பேட்ஸ்மேன்ஸை எந்திரிக்கவே விடாமல் பவர் பிளேல 4 விக்கெட்டை எடுத்து அசத்துனாங்க. அதே மாதிரி மாசான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மேட்சை மும்பை அசால்ட்டாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் ஆர்சிபி டீமை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களையும் குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க. ஏன்னா இந்த சீசனை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன தான் நல்லா ஸ்டார்ட் பண்ணாலும் போன மேட்ச்சில் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, பவர் பிளேல பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. 2 விக்கெட் போனவனே ப்ரெஷர் ஆகி அடுத்து அதிரடியாக விளையாட போய் அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க. இதனால் இவங்க குஜராத்துக்கு ஏற ஒரு கம்மியான டார்கெட் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சுச்சு. அதை வந்து குஜராத் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டாங்க. சொந்த மண்ணில் ஒரு மேட்சை தோத்துட்டோமே அப்படின்ற கவலையில் ஆர்சிபி வந்து இருப்பாங்க. அதனால் ஆர்சிபி என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த மேட்ச்சில் கம்பேக் வந்து கொடுக்கணும், மும்பையை சொந்த மண்ணில் வீழ்த்தணும் அப்படின்னு ஆர்சிபி வந்து நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் மும்பை என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்பா சொந்த மண்ணில் நாங்கள் தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருப்போம், நாங்கள் தான் உங்களை வீழ்த்துவோம் அப்படின்னு எப்படியாவது மும்பை வந்து ஆர்சிபியை வீழ்த்தணும்னு நினைப்பாங்க. இவங்க 2 பேரோட ஆசையில் யார் ஆசை நிறைவேறுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.